மைலிக்கு ரொம்ப சின்ன விருந்தாக நூடுல்ஸ் இருக்குது. குவெண்டினுக்கு சாமானிய அளவு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்குது. அது அவருக்கு சரி போடுகிறதாம். ஆனா சோஃபிய பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. ஓ மை கடவுள், நிச்சயமாக நாங்க மைலியோட தொடங்குவோம். ஏமாற்றம் அடைய இது மிக வேகமாக இருக்கிறது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, நான் சுவைப்பேன். சாக்லேட் நூடுல்ஸ் நான் ஒருபோதும் சுவைக்கல. சரி, இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ருசியானது. இத கடைசி வரைதான் என்கிட்ட வேணும். இது ஒரு கப். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது வலித்தது. மைலி, இனிமேல் அதை செய்யாதே. இப்போது எனது திரும்பம். ஒரு நூடில் முயற்சிப்போம். ருசிகரமாக இருக்கிறது. இப்போது நான் மேலும் சாப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையாக இருக்கிறது. ஓ வாவ், என் விரல்களில் முழுவதும் சாக்லேட் உள்ளது. பாருங்கள், கூல். அதை நக்கி உறிஞ்ச வேண்டும். ஆம், சுவையானது. ஓ மை காட், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த சாக்லேட் நூடுல்ஸை உருக்கலாம். இதற்கு நாம் ஹேர் ட்ரையர் பயன்படுத்துவோம். அருமை. இப்போது நமக்கு திரவமாக சாக்லேட் கிடைத்துவிட்டது. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அத்தனை அற்புதமான மனம். ஆம், ருசி. இதை கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றலாம். அதே போல செய்யவும். சூப்பர். இப்போது கொஞ்சம் விப்ட் கிரீம் ஷேர் பண்ணுவோம். சரியானது. ஒரு ஸ்ட்ராவ். ஓ வாவ், that was really sure. நான் இதை முயற்சிக்க எண்ணுகிறேன். இது அதி திறமையானது. இவ்வளவு அருமையான சாக்லேட் சுவை. ஆனால் இப்போது சோபியின் முறை. வாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நீங்க உண்மையிலே சொல்றீங்க செம்பஸ்டியன். இதை இப்ப முயற்சிக்கிறேன். அது ரொம்ப சுவையா தோணுது. அதுக்காக எனக்கு ஒரு மூள் தேவை. இங்க ரொம்ப நிறைந்துள்ளது. நான் ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிடணும். சுவையா இருக்குது, நிறுத்த முடியல. எனக்கு இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிறது நல்லா உள்ளது. ருசி சூப்பரா சுவைக்கிறது. ஒரு நிமிடம், என்னை தும்ம வேண்டும். அச்சு, என்ன? சோஃபி, உன் மூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பது என்ன? நூடுல்ஸ். என்ன பத்தி சிரிக்கிறத நிறுத்து. நான் இப்ப சரி சொல்றேன். பாரேன், நான் என் நூடுல்ஸ்ல வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். நீங்களோ பொறாமைப்படலாம். ஆனால் எங்களுக்கு மேலும் நூடுல்ஸ் வேண்டும். நீங்க அந்த பசிக்கண்களோட என்னை கடந்து பார்த்து கொண்டிருப்பீங்களா? சரி, நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். எல்லா நூடுல்ஸ்களையும் மேசையில வச்சு விடுவோம். இப்ப நீங்க சுவைக்கலாம். இது எனக்கு மிகுதியாக இருக்கிறது. நன்றி சோபி, நீங்க மிகவும் பொருத்தமாக இருக்கிறீர்கள். சோபி, நீ சாம். இது நாங்கள்ட சிறிய குழந்தை மக்காச்சோளம். மேலும் என்னிடம் வழக்கமான நடுத்தரம் மக்காச்சோளம் உள்ளது. வாவ், நான் இதை பார்த்திருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மக்காச்சோளம். ஓ மை காட். மைலி, நீ ஏன் முதல் போக போற? ஆமாம், அதை சுழற்சி பண்ணுவோம். அதை என்ன பண்றது? நான் இதனை முழுவதும் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். பாருங்கள், என்னிடம் இவ்வளவு பெரிய சிரிப்பு இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மெய்லி, வழக்கம் போல. இது ஒரு ஜோக் தான். நான் அதை இப்போ சாப்பிடுவேன். போயிடுச்சு, சாப்பிட வேண்டிய அளவுக்கு இல்ல. வா சோஃபி, இது உன் முறை. நான் அதை இப்போது முயற்சிக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி, நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சோளம் மிகவும் பிடிக்கும். சோபி, 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 நீ இன்னும் கவனமாக சாப்பிட வேண்டுமா? நான் தலை முதல் கால் வரை மக்காச்சோளத்தில் மூழ்கி உள்ளேன். சரி, நான் பழக்கமா இருக்கிறேன். அது ரொம்ப ருசியா இருந்தது. வாப்ஸ், மன்னிக்கவும் குவென்டின். அது பரவாயில்லை. நீ முடித்து விட்டாயா? அப்புறம் என் டர்ன். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய மக்காச்சோளம் இருக்கிறது. ஆமாம், நான் இதை அகற்றுகிறேன். வாயா, நான் இதை முயற்சி செய்யலாமா? எஸ், எவ்வளவு சுவையானது. எனக்கு மக்காச்சோளம் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா உள்ளது. குவென்டின், ரொம்ப இருக்கே. கடைசி துண்டு. நான் இனி சாப்பிட முடியாது. பாவம் குவென்டின். நீ உயிரோடு இருக்கிறாயா? சூப்பர். சோபிக்கு ஒரு சிறிய சாக்லேட் கிணறு இருக்கிறது. குவென்டினுக்கு நடுத்தர சாக்லேட் கிணறு மற்றும் நடுத்தர மார்ஷ்மெலோவுடன் ஸ்கூயர்கள். ஆனால் மைலியை பாருங்கள், அவள் எல்லா மரக்குற்றங்களையும் வாளை கொண்டு பிடித்து வைத்துக் கொண்டாள். அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் கிணறு உள்ளது. ஆனால் இது சோஃபியின் முறை. பஞ்சுமிடை உள்ளது. சாக்லேட்டால் மூழ்கவும் ரொம்ப ரூச்சியா உள்ளது. அற்புதமா உள்ளது.
ஆனா கொஞ்சமே. அதுதான் நான் சூக்கலேட்டை குடிக்க முடியும். எவ்வளவு சுவையானது, ரொம்ப நல்லது, எனக்கு பிடிச்சது. இப்பதான் அதை நக்க முடியும். ஆனா அது முடிஞ்சு விட்டது. ஐயோ. சோஃபி, உன் வாயின் அருகே சாக்லேட் இருக்கிறது. ஓ ஹரே சர்ஸ்வன் குர்ஸ்ரிச்ச வேண்டிய நேரம். ஆமா, நீங்கள் சரியாக சொல்றீர்கள். இது என்னுடைய முறை. இதை நான் எப்பொழுதோ காத்திருந்தேன். மார்ஷ்மெல்லோவை சாக்லேட்ல மூழ்க விடுங்கள். வா, அருமையாக இருக்கிறது. ஆமாம், மிக குளிர்ச்சி. இப்போது அனைத்து மார்ஷ்மெல்லோக்களையும் எடுக்கலாம். ஓ முடியாது, நான் மார்ஷ்மெல்லோ கருவியை கைவிட்டேன். அச்சச்சோ, நான் நினைக்கிறேன் என் சாக்லேட் ஊற்று கிணறு முறிந்துவிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகாயம், அது வெடித்தது. ஆனால் அது நன்றாக இருந்தது. என்ன பார்த்து ஏன் அசரப்படுகிறீர்கள்? வாங்க, உங்களது திருப்பு. அது போய் ஃபோன்டாஸ்டிக்காவும் இருந்துச்சு. ஆனா குவென்டின் என்கிட்ட பெரிய கம்பி மற்றும் பெரிய சாக்லேட் நீரோட இருக்குது. நான் அதுல முழுவதும் செல்ல இருக்கிறேன். ஓ அத பாருங்க, சாக்லேட் முழுவதும் மார்ஷ்மெல்லோவை மூழ்கடிக்குது. நான் சுவைக்கிறேன். ஓ சுவையா இருக்குது, எனக்கு பிடிக்குது. இணைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவையாக. என்ன இல்ல, நான் வேற யாரிடமும் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. இது எல்லாமே எனக்கு என்று. அவளுடைய வாழ்த்துக்களை பெற ஏமாற்ற வேண்டும். என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குழாயை பாருங்கள். எல்லா சாக்லேட்டையும் திருட போகிறோம். நானே ஒரு புத்திசாலி. பார்க்க ஷோபி, இது வேலையை செய்கிறது. ஓஹோ, அருமை இல்லை? ஆமாம், நான் அதை என் சாக்லேட் நீரூற்று நோக்கி மாற்றக்கூடும். குளிர்ச்சியானது. ஓ அது பாய்கிறது பார். நாம் மேதைகள். இதுக்கு ரொம்ப ருசியானது. சரி யோஸ், என்ன நடக்குது? நான் சாக்லேட்டை ஏன் இழந்தேன்? எல்லா சாக்லேட்டும் எங்க போனது? என்ன நடந்து கொண்டிருக்குது? அவங்க என்னை ஏமாத்துனாங்களா? எனக்கு சிறிய டோரிடோஸ் இருக்கின்றன. எனக்கு ஒரு சராசரி பகுதி உள்ளது. நான் பெரிய பேக் டோரிடோஸ் வச்சிருக்கிறேன். அது மோசமா இருக்கிறது. அது மிகவும் காரமாக உள்ளது. எனக்கு காரமான உணவுகள் பிடிக்காது. ஓஹோ, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு பெரிய சிப்பை வச்சிருக்கிறேன். மேலும் நான் ஒரு சின்ன சிப்பை வச்சிருக்கிறேன். என்னால இதை சமாளிக்க முடியும். இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். எனக்கு சராசரி சிப் உள்ளது. மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒரு குறி எடுத்து பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நான் அதை சாப்பிடுவேன். சரி, பரவாயில்ல. இப்போ என் தருணம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு காரமான பொருட்கள் பிடிக்காது. இது நியாயமற்றது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் வலிமை மிக்கவர் என்பதை நிரூபிக்கணும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நான் ஆக்கம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, இது சுடுகிறது. இது வாசிக்கிறது. உதவுங்கள். அம்மா, இல்ல, எனக்குள்ள எல்லாம் தீ பிடித்துக் கொண்டுள்ளது. எனக்குள்ள தீ ஆரம்பிச்சு இருக்கு. நெருப்பு வெளிவருகிறது. நண்பர்களே, அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருங்கள், நீங்கள் என் மடியிலா இருக்கிறீர்கள். அதை இனிமேலும் செய்யாதீர்கள். இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங் கம்பானமா? குல், நான் இதை முயற்சி செய்தது. அது என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன அருமை! இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை, சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவென்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்க. நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு. குவென்டின், என் முடி. இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ். ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம்.
இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவென்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிய முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும் இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ணக் ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. வா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். ஏய் மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ,
எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் 2வது பந்தை வைத்து இப்போது 3வது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. ஆஸ், சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவெண்டின். நன்றி, நன்றி. ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். ஆம், அப்பு. கூட்டி வாங்க. இங்கே இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். ஒழுங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது. இல்ல குவெண்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இதை பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீர்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. நீங்கள் பணத்துடன் ஒரு சூட் கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. Den Russian där keep it svaret sin outfit. Så let's start that by the dance in duo. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்றி. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது.
Rangers Rewa chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Showisi and Slay the philosophy. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். விஷமே பதிலுக்கும் வெண்டுலா இருக்கலாம் எந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார் and it's பயன்படுத்தலாம் எந்திரவர் நீத நிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள் ஒரே மட்டமான படலம் இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும் நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம் நீ என்ன பண்ற அலெக்ஸ் இது நியாயமில்லை இது பிசியாம் துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம் அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன ஆஹா இது மிகவும் ருசியானதுதான் அப்போது வீக்கெண்ட் மாவே சாக்லேட்டை ஊற்றுன்றோம் அழகாகவே உள்ளது நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன் அதை விட அதிகம் அது போதும் இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம் ஓ எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம் அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும் தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுங்கள் Galtas voice. சாப்பிடுற பாயசி இப்படித்தான் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல நான் பருத்தி மிட்டாய் செய்தேன் திரு சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன் ஆமாம் சுவையா இருக்குது அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம் பெரியது நான் தங்கத்தை தேவைப்படும் நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன் ஆஹா வரீங்க பொன் தூள் வருது இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும் பிச்சி பொய்ஜு காடிக்கு வந்துட்டாய் இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும் ஆமா நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள் மேக்ஸ் உடன் தொடங்குவதேன் எப்படி தூண்டுவது சரி நான் அதை உடைத்துக் கொள்கிறேன் சரி நுடெல்லா நிரப்பு இது ஒரு சிறந்த யோசனை அற்புதமாக உருவமானது மேக்ஸ் நீ வேலை செய்தாய் உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள் நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன் சவைந்து பாருங்கள் நிச்சயமாக தன் சுயாஜ்க்கு வருகை ரிகார்ட் ஃப்ரீ பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட் அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு தேவைப்பாய் ஓ அதில் பருதி கட்டி இருக்கிறது ருசிகரமாக உள்ளது அலெக்ஸ் நீ நன்றாக செய்தாய் உங்க பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள் ஆஹா என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை நண்பர்களே நான் வென்றேன் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் ஜேன் $1 சமைக்கிறார் மேக்ஸ் $100 சமைப்பார் இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார் அற்புதம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மேலும் அது இருக்கும் ஒரு மில்க் ஷேக் நான் காத்து கொண்டிருப்பேன் என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும் சரி அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம் ஆஹா அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன் ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம் பாவாய சுழலும் பாரின் மிஸ் ஆலைக்கும் அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே சரி எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன் ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரல் பாலை சேர்த்து ஊத்து இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும் மிக சிறப்பு பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன் அதில் ஸ்ட்ராபெரி திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும் நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும் The cocktail shall be certain prepared sure conduct. That seal after dragon food of free. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை ஆஹா மிகவும் குளிர்ச்சி அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன சரி இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன் ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும் ஜனமேற்றது உண்மை சுவையா கிளாஸ் ஒன்றுக்கு மாத்திக்கொள்ளுங்க பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க இது எனது காக்டெயில் இருக்குது இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும் பிஸ்கட் சாக்லேட் நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன் 5 வினாடிகள் அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா குளிராக
சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. பொறுங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். You did spread to bonus bar. Jag kan bli pure number C. Ja, but sports தினமுடு. அது person the team. நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? Trace spices try நறுக்குவோம். அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைக்கோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். அன்றி செஃப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was just right. Alex, what about it? $1 for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை. ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை. நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர். ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். அது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பதசை எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ,
இதை ஏன் பண்றேன் ஜில் சென்சின் ஆமாசின் சொன்னமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு blush கூட இருக்கிறது. என் கன்னத்தில் blush போடுவோம். வாவ், நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்லை. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது. இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட். அது பயங்கரமாக இருக்கிறது. இங்க கத்தி, சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணார். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய். அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடிய உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ், ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல் மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ இல்லை, நீ என்ன பைராய்? சாக்லேட். அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது. ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம். சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. பொழிந்து ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே மிதம் இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஆம். ஓ, ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே?
இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்யற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்? ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய். அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட முடியாது. இல்லை ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றி அடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள். கேஓ. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டுல இருக்குது. இது சாக்லேட் போல தெரியுது. முயற்சி செய் ஜில். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். கோலாவை சாஸ்டிப்போம். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவையா. நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். பாம், நல்லது மற்றும் இனிப்பு. என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை. உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன. வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம். வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது. நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள். இங்கே உங்களுக்கு. இல்ல, இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல. இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது. ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தேடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸ் உடன். அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம்.
ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, ஷீ கேன். நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கல்ஸ் மட்டுமே. இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவென்டின் சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான். ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவென்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவென்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய தூண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது?
என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறார்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள் என அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே. உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். எவ்வளவு அழகாகவும் சிறியதாகவும் சுருங்கியதாகவும் இருக்கின்றன. என்ன அழகு, குளிர். என்ன என்னிடம் அதேதான், ஆனால் கொஞ்சம் அதிகம். அதென்ன அளவு? ஹாய் மகளிரே, நீங்கள் என்னுடையதை பார்த்தீர்கள். எங்களுக்கு சொல்லுங்க. நன்றாக. என்னிடம் ஒரு சாசேஜ் இருக்கிறது. வா, அருகே. இங்கே என் சாஸ் வைக்க இடம் உள்ளது. இங்கே என்ன செல்கிறது? அதன் கோஸ் சுவையானதாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இல்லை, சில சீஸ் சேர்ப்போம். அது மேல் பக்கத்தில் இருக்கு. அதே போல ஒவ்வொரு குரோனிக்கும் என்எஸ் பேக்கேஜ் பறக்க முடியும். இல்லை, பரவாயில்லை. எனது நாசியுடன் தொடர்பு உள்ளது. அது என்ன என்றால் ஆனால் இத்தனை சிறிய பாய். ஓ, மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு விமானம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நான் எனது நூடுல்ஸ் இப்போ சென்ஷி செய்ய போகிறேன். ஆஹா, அவர் ரொம்ப ருசியா இருந்தன. ஆனா ரொம்ப குறைவா இருந்தன. என்னால உன்னுடைய வெஸ்டில சாப்பிடலாம்னா? என்ன நீங்க பகிரலாம். சரி, நீ என்ன அறிந்திருப்பாயா? ஏய், என்ன நடக்குது? இது என்னுடைய. போதுமா? நீ என்ன செய்கிற? இனி என்ன ஏமாற்ற முடிவு செய்யப்பட்டாயா அல்லது ஏதாவது நடந்ததா? முயற்சியா இருக்கும். ஆனால் நான் சிலதை ஒப்பு சேர்க்கணும். ஆம், கவனித்துக் கொள்ளுங்கள். அருமை. சிலுவகம் அதிகமாக அருமை. நான் அதை காதலிக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் கலந்து பார்த்து விடுவோம். ஓ, இதோ ஒன்று குறைவாக உள்ளது. அப்படியே நான் மேல் சில சீச போட போகிறேன். அது மறைந்த இன்னொரு விஷயம். வாவ், ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நானும் கொஞ்சம் எடுக்கலாமா? தயவு செய்து. முடியாது, இது என்னுடையது. உன்னுடைய பகுதியை டூமி எடு. ஏதோ இன்னும் காணாமல் போயிருக்கிறது. மற்றும் உங்களுக்கு விருப்பமா இந்த சாஸை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? நான் பேராசை பிடிச்சவன் இல்ல. ஷேர் செய்யலாம். பிடிக்கவா? இதெல்லாம் என்ன சாஸ்? அடி பார்க்கலாம். வாசனை மிக அருமையாக இருக்கு. அதை ஊற்றுவேன், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக. எனக்கு எல்லாமே அதிகம் பிடிக்கும். சரி, இந்த முறை சுவை உணரலாம் என்று நினைக்கிறேன். வாசனை சாதாரணமாக இருக்கு. உண்மையான சுவை, ஆனால் மிகவும் காரமாக உள்ளது. குளிர்ச்சியாக உள்ளது. நான் இதை படப்பிடித்து பதிவேற்ற வேண்டும். அதை எவ்வளவு பேர் பார்ப்பார்கள்? நான் பணக்காரராக போகிறேன். இத்தனை சாஸை எங்கே வைத்தீர்கள்?
நான் இதை எப்படி வைக்கலாம்? நான் நெருப்பு போல் இருக்கிறேன் பெண்களே, ஆனால் இது அற்புதமாக இருந்தது. டயானா, நன்றி. இதற்கெல்லாம் நான் தான் காரணம். நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிச்சு, நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அந்த சாஸ் பிடிக்கிறது. சாஸ் கொடுத்ததுக்கு சபாஷ். உண்மையா? பாரு, நான் மீண்டும் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஆம், இப்போது என் முறை. ஓ, இந்த சாஸை என் அன்பு குழந்தைக்கு ஊற்றி விடுவோம். என்ன? நான் இதை கீழே ஊற்ற வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். என்னிடம் இந்த குழாய் இருக்கிறது. இது வேலை செய்கிறது. இதை இங்கே வைத்து அதன் மீது வைப்போம். அருமை, என்னிடம் தேவைப்பட்டதே. ஹரி, நான் இப்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, இதை வெளியில் வைப்போம். சாஸை கீறலாக ஊற்றுங்க. உதவியுக்காக நன்றி. சரி, கிட்டத்தட்ட. பார்க்கும் எவ்வளவு சிவப்பா இருக்குது. நான் இதை இப்போது சாப்பிட போகிறேன். அதை பார்ப்போம். I'm pretty sure correct to cry. Get Malasur Casey's Curtis away. ஓ, ஆமாம், அது இருக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். காத்திருக்கவும். நான் மறந்தேன். நம்மால் அதை திருப்ப வேண்டும். அப்படியே. சீசின் பொடியை பாருங்கள். ஆஹா, அருமை. நன்கு மாங்கிய ஊதிய திராட்சை தேவை. எனக்கு தாங்க முடியாது. அருமையானது. இந்த அழகான தேயம் உண்ட பின் கையாள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் முள் இல்லை, 2 மூழ்கள் உள்ளன. அதை இங்கு சாப்பிடு. 2 கூட இல்லை. அப்படித்தான். எல்லாத்தையும் இதுக்கு வேலைப்பாடு செய்ய போகிறேன். அட, என்ன? இதுவும் நல்ல கண்டுபிடிப்பு இல்லை. சரி, இன்னும் என்ன செய்யலாம்? கூடவே கைகளால் சாப்பிடலாம். அது இன்னும் சீக்கிரமாகவும் வசதியாகவும் இருக்கும். மிகவும் சுவை கூடியது. அடிக்க மேல் மூச்சு தூள் அதிகமாக இருக்கிறது. I think a pretty சாப்பிட ஜூடல்ஸ் மார்க்ஸ் இன்னொரு ஃபரங்க ஜெரி சிங்கர் டேபிட் ஆன் கோடா. நன்றி. நாம முழு நிரம்பி உள்ளோம். அவள் முழு நிரம்பி இருந்தால் நான் என்ன முழு நிரம்பி உள்ளேன். நாம இருப்பல. நிறுத்து. என்ன செய்கிறாய்? நீ சிலவற்றை விரும்பினாய். மன்னிக்கவும், நாங்கள் அவ்வாறு எண்ணவில்லை. பாவம் கேண்டி. நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி. இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்லை. கற்பாரையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், இக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள், நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ, அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல் டர்க்கி ரிட்ஸ் இருந்து உள்ளிடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ ஓ,
சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே, அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிரு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே இது வேணா தரிசி சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் பாட்ல. ஆசிரியம், எனக்கு சரியான ஒரு பாடல இருக்கிறது. எனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும். ஆசிரியம், அவங்களா அப்படி அமைதியா. அதுவே நீண்ட காலம் இதே சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே சாண்டி, நான் என் பாட்டிலை முதலில் தியாடங்கட்டும். ஆசிய ஹோம் வா. அது என்ன? கைஸ், இது ஒரு சாக்லேட் பெட்டி. இது மிகவும் சுவையான சாக்லேட்டாக இருக்கும். இதோ உள்புறம் சில. அதெல்லாம் ரொம்ப கூல். எனக்கு இது பிடிக்கும். ஓ, முறுக்குகள். அது சாப்பிடக்கூடாது. என் தரம் மற்றும் என் சாக்லேட் பாட்டில். தொப்பி முதலில் முயற்சிக்கலாம். ஓப்ஸ், தவறிவிட்டது. அப்பா, அவளுக்கு உள்ளே ஏதாவது இருக்கிறதா? ஹே, என் பாட்டிலை தொடாதே. ஓ, உள்ளே என்ன இருக்கு? எனக்கு மேலும் சாக்லேட்களும் இருக்கின்றன. அதை மீட்டுக் கொள்ள முயலலாம். அதை பாரு, மிகவும் அதிகம். உள்ளே கூல். இது போல எடிபிளில் இருந்து பிங்க் டாடாவை வாங்குங்கள். சுவையாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இப்போது மீதியை சாப்பிடுவோம். மற்றும் பாட்லையும் கண்டிப்பாக. கேட்க முடியாது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? காந்தி, இதோ உனக்காக. நன்றி. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஆனால் நீ ஒரு பெரிய பாட்டிலை வாங்கினாய். கெஞ்சாதே. வருமா, உன்னுடையதை சாப்பிடு. ஓ, நீ சரிதான். ஓ, என்ன செய்யண்டா? சரி, மேலிருந்து தொடங்கலாம். இது நிறைய சுலபமாக உள்ளது. சரி. ஓ, நான் மிட்டாய்களை இப்போதே காண்கிறேன். பாருங்க. இது நான் நினைத்ததை காட்டிலும் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இதை திறக்கலாம். வா வா. ஓ, உங்களிடம் ஒரு சுத்திகை இருக்கிறதா? நன்றி. இதை மேஜையில் வைத்து சும்மா கடித்து விடுவோம். அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாருங்கள், என் பாட்டிலை நசுக்கவும். அது செய்யாதீர்கள். வாவ், அது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்பொழுது என் இன்பமான கோலாவை அருந்தலாம். ஆமா, நாங்களும் கூட. மிக சுவையாக இருக்கிறது. ஆஹா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. நாம் இதை பொருந்திக் கொண்டோமா? சரியா?